السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 2வது நாள் தராவிகி தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் வந்து கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அர்ஹமர் ராஹிமீன், மிகவும் இரக்கமுடையவன், கிருபை செய்யக்கூடியவன், ரஹ்மத் உடையவன் என்று திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே தன்னை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றார். அல்லாஹ்வை விட இரக்கமுள்ளவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உயிரினங்களுடைய இரக்கத்தையும் மனிதனுடைய இரக்கத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பக்கமாக வைத்து அல்லாஹுடைய இரக்கத்தை ஒரு பக்கமாக வைத்தால் அல்லாஹுடைய இரக்கம்தான் அது கனத்தால் தாழ்ந்து விடும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 70 தாயின் இரக்கத்தை விட அல்லாஹுடைய இரக்கம்தான் மிகச் சிறந்தது. அப்ப 71 தாயுடைய இரக்கம் அல்லாஹ் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அரபுகளை பொறுத்த மட்டிலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் 70 70 70 சொல்லுவாங்க. இப்ப நம்ம பேச்சு வழக்குல 4 காசு சம்பாதிக்கணும், 4 ஊருக்கு போகணும், 4 பேர் நம்மளை பாராட்டணும், இப்படி 4 நாம சொல்ற மாதிரி அரபுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, 70 ரூபாய் சம்பாதிக்கணும், 70 ஊருக்கு நாம போகணும், எதற்கெடுத்தாலும் 70 70 என்று சொல்கின்ற வழக்கத்தை உடையவர்களாக இருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் பாசைகளையே சொல்வார்கள், 70 தாயின் இரக்கத்தை விட அல்லாஹ்வுடைய இரக்கம் தான் சிறந்தது என்று சொல்வார்கள். அல் குர்ஆன்ல முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக, நயவஞ்சகர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் ஒரு வசனத்திலே பேசுகின்ற பொழுது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் தஸ்தக்ஃபிர் லஹு அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹு, நபியே முனாஃபிகீன்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லது தேடாமல் இருங்கள். 70 முறைகள் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் 70 மர்ரத்தன், 70 அர்த்தம், 70 மர்ரத்தன் 70 முறைகள் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 71 தடவை நான் முனாஃபிகீன்களுக்காக மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிப்பதாக இருந்தா அந்த படுபாவிகளுக்கு 71 முறை நான் என்ன செய்வேன், பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுவார்கள். ஆக அல்லாஹ்வுடைய இரக்கத்திற்கு நிகரான இரக்கம், ரஹ்மத் உலகத்தில் நாம் காணவே முடியாது. அல்லாஹ் திட்டவட்டமாக அல் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறார். திருக்குர்ஆன்ல 2 இடங்கள்ல ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்து வைப்பார். நேற்றைய தினத்தில் கூட நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் தராவிகளை அதை ஓதினார்கள். யஹ்தஸ்ஸு பி ரஹ்மத்திஹி மய்யஷா வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம், தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய ரஹ்மத்தை, தன்னுடைய தயாளத்தை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சிடாது. எத்தனை பேர் ரோட்ல நடந்து போறாங்க, வாங்க சொல்ற சத்தம் கேட்குதா இல்லையா? எத்தனை பேர் பள்ளிவாசலுக்குள்ளால வராங்க, எத்தனை பேர் தாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க, எத்தனை பேர் குழந்தைகளை பராமரிக்கிறார்கள், அனாதைகள் மீது இறக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் என்ன அடையாளம்? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், நம்முடைய உள்ளத்துல மருந்திற்கு கூட இரக்கம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது குழந்தைகளை அழைத்து முத்தம் கொடுக்கிறாங்க.
குழந்தைகளை பார்த்தால் முத்தம் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் அல்லாத குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தைகளை பார்த்தால் வாரி அணைத்து நாம் முத்தம் கொடுக்க வேண்டும். அது இரக்கத்தின் அடையாளம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுக்கிறாங்க. ஒரு காட்டரபி வாராரு, கிராமவாசி வாராரு. அல்லாஹ்வின் திருத்தூதரே, இது என்ன குழந்தைகளுக்கு முத்தம் தான் கொடுக்குறீங்க, நாங்கெல்லாம் முத்தம் கொடுக்க மாட்டோமே என்று சொல்லுகின்றார். அத ரசூலுல்லாஹ்வுடைய செயலை ஒரு அற்பமான செயலாக அவர் பார்க்கிறார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழரே, உன்னுடைய உள்ளத்தில் இருந்து இரக்கத்தை, ரஹ்மத்தை அல்லாஹ் எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது? கல்புல இரக்கம் இல்ல, ரஹ்மத்து இல்ல. அதனால நீ பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு கூட நீ இரக்கம் காட்டுவது கிடையாது. ஆனா நான் அப்படி இல்லை, அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு இருக்கிறது. சிறுவர்களை பார்த்தால், சிறுமிகளை பார்த்தால் நான் அவர்களை வாரி அணைத்து முத்தம் கொடுப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு சிறுவர்களோ சிறுமிகளோ வருவார்களே ஆனால் ரசூலுல்லாஹ் அழகான ஒரு வழிமுறையை கற்றுத் தந்தார்கள். அந்த சிறுவர்களை பார்த்து, சிறுமிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, நீ போட்டிருக்கிற ஆள் அழகா இருக்குது, நீ அழகா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க என்று அந்த குழந்தைகளை பார்த்து வாழ்த்துவார்கள், பாராட்டுவார்கள். அப்ப அந்த குழந்தைகளுக்கு பெருமானாரின் மீது ஒரு அன்பு ஏற்படும், பற்று ஏற்படும். ஆனா இன்னைக்கு பார்க்க தான் பெற்ற குழந்தைகள் நல்ல டிரெஸ் போட்டு வந்தாலும் குறைவுக்கு போட்டவாறு சனியில தூரப்போ என்றெல்லாம் தான் பெற்ற குழந்தைகளை கூட கொஞ்சாதவர்கள், அந்த காட்டரபிகளின் வாரிசுகள் இன்னைக்கும் சமுதாயத்தில் வாழ்வதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு எந்த கடமையும் கிடையாது. அல்லாஹ் தொழுகணுமா, நோன்பு வைக்க வேண்டுமா, ஜகாத்தை கொடுக்க வேண்டுமா, ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா, அல்லாஹ் நேர்ச்சை செய்ய வேண்டுமா? இந்த கடமைகளை அல்லாஹ் செஞ்சா எந்த அல்லாவுக்கு நேர்ச்சை பண்ணுவான், எந்த அல்லாவை தொழுகுவான்? நாம தான் அல்லாவை தொழுக வேண்டும். அல்லாஹ்விற்கு கடமைகள் கிடையாது. ஆனா ரெண்டு கடமையை தனக்குத்தானே அல்லாஹ் கடமையாக்கி கொண்டார். ஒன்று என்ன தெரியுமா? தன்னை மட்டும் நம்பி வாழக்கூடிய மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது கடமை. அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டார். இரண்டாவது என்ன அப்படின்னா, திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, தன் அதிகாரிகளுக்கு இரக்கம் காட்டுவதை தனக்குத்தானே அல்லாஹ் கடமையாக்கி கொண்டார். அப்ப எனக்கும் உங்களுக்கும் இரக்கம் காட்டுவது, அல்லாஹ் இரக்கம் காட்டுற மாதிரி நாம முதல்ல நடக்கணும். நடந்தாத்தான் அல்லாஹ்வுடைய இரக்கம் எனக்கு உங்களுக்கு வரும். நான் அல்லாஹ்வுக்கு புறம்பா, அல்லாஹ் தடை செய்த காரியத்திலே செய்து அவன் கடமையாக்கியதை நான் செய்யாமல் தான் தோல்வித்தனமாக என் இஷ்டத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு துளி அளவு கூட நமக்கு கிடைக்காது என்பது உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அந்த இறைவன் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு என்னென்ன காரியங்களை இஸ்லாம் கற்றுத் தருகிறதோ அந்த காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.